ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, வணங்குறதுக்கு தானே உலகத்துல அல்லாஹ் படைச்சிக்கிறாங்களே. இந்த வணக்கங்களையே மிகவும் சிறந்த வணக்கம் எது? வணக்கங்கள்ல மிகவும் சிறந்த வணக்கம் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா மார்க்கத்துல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக்கிறான். மார்க்க விஷயங்கள்ல நிறைய விஷயம் இது நாங்க எடுத்து நடக்கணும். இதுல மிகவும் சிறந்தது எது? நான் அளவுக்கு அதிகமாக செய்ய வேண்டியது எது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிற நேரம் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? லா யஸாலு லிசானுக ரத்வம் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்யறதுல, அல்லாஹு தஆலாவை நீ ஞாபகப்படுத்துறதுல உன்ட நாவ நீ ஈரமாக வைன்றாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ்ன்றது மட்டும் தான் திக்ர்னு நாங்க நினைச்சுக்க கூடாது. தொழுக கூட திக்ர் தான், குர்ஆன் ஓதுறது திக்ர். அதே போல சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இதெல்லாம் திக்ர்கள் தான். அல்லாஹ்வை பத்தி நாங்க ஞாபகப்படுத்துறதும் திக்ர் தான். ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹு தஆலா எனக்கு இவ்வளவு நிஅமத்துக்களை தந்திக்கிறான், அல்லாஹ்ட நிஅமத்துக்களை ஞாபகிக்கிறாரு. அவர் அல்லாஹ்வை பத்தி பேசுறாரு, அல்லாஹ்வை ஞாபகிச்சு கொண்டிருக்கிறாரு. அல்லாஹு தஆலாவுடைய வல்லமைகளை பத்தி பேசுறான். எப்படி பேசுறாரு? அல்லாஹு தஆலா 7 வானங்களையும் தட்டு தட்டாக படைச்சு வச்சிருக்கிறான், இது திக்ரு. தூண் இல்லாம வானத்தை படைச்சு வச்சிருக்கிறான், இது திக்ரு. அல்லாஹு தஆலாவை பத்தி அது எந்த மொழியில பேசப்படட்டும் அல்லாஹு தஆலாவை திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறான் தான் அதுக்கும் பேரு. ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நாங்க வாழும் காலங்கள்ல அல்லாஹு தஆலாவை ஞாபகிக்கலன்னு இருந்தால் எங்களுக்கு கை சேதம் தான். ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா துக்ஸிருல் கலாம பிகைரி திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உனக்கு வர வைக்காத பேச்சுக்களை நீ அதிகம் பேசாத. ஏன், என்ன காரணம் தெரியுமா? ஃபஇன்ன கஸ்ரத்தல் கலாமி பிகைரி திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உனக்கு தராத அதிகமாக நீ பேசுற பேச்சுக்களுக்கு தானே கஸ்வத்துன் லில் கல்ப், உன்ட உள்ளத்தை கசடு பிடிச்ச உள்ளமாக மாத்தும். உன்ட உள்ளம் அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டும், அல்லாஹு தஆலாவை விட்டும் உன்ட உள்ளம் தூரமாகிரும். நீ அல்லாஹ்வை விட்டு தூரமாகிருவாய். அல்லாஹ்ட திக்ர மறந்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்றது என்ன தெரியுமா? இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தானு ஃபஅன்ஸாஹும் திக்ரல்லாஹ். ஷைத்தானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க அல்லாஹு தஆலாவை மறந்துடுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு தஆலாவை இந்த உலகத்துல நாங்க மறந்து வாழ்வோம்னு சொன்னால் எங்கட வாழ்க்கையே கைசேதமாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கட்டும்.